இந்த வீடியோ பார்த்தா பழைய சேலை எல்லாம் போய் தேடி எடுத்துட்டு வருவீங்க. தூக்கி போட்டவங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. வீட்டில் உபயோகிக்கும் பொருட்களிலேயே துணிகள் தான் அதிகம் இருக்கும். ஏனென்றால் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்து விடலாம். ஆனால் உடுத்த உடை இல்லாமல் இருக்க முடியுமா? ஏதாவது விசேஷம் என்றாலும், எங்காவது செல்ல வேண்டும் என்றாலும் புது துணிகளை எடுத்து பழைய துணிகளை ஓரம் கட்டி விடுகிறோம், அல்லது எடை கடைக்கு போட்டுவிட்டு பொருட்கள் வாங்குகின்றோம். அவற்றையெல்லாம் வைத்து வீட்டில் ஏதாவது ஒரு புதிய தேவைக்கு உபயோகமாகத்தான் இருக்கும். ஆனால் சிலருக்குத்தான் அது தெரிவதில்லை. கால்மிதி வீட்டுக்கு வாங்கும் பொழுது குறைந்தது ஒரு தரமான கால்மிதி என்றால் 100 ரூபாயாக இருக்கும். அவற்றுக்கெல்லாம் வீட்டிலேயே அழகான கால்மிதி, அதுவும் தையல் மிஷின் எதுவுமே இல்லாமல், தைக்க தேவையே இல்லாமல் எவ்வளவு அழகாக சடை போல் பின்னி இந்த கால்மிதியை தயாரிக்கிறார் பாருங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் பழைய சேலை மட்டும்தான். இந்த சமூக வலைதளங்களில் ஒரு பெண் தனது பக்கத்தில் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். கால்மிதி எப்படி தயாரிக்க வேண்டும் என்று தெளிவாக கூறியிருக்கிறார். அதை அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு கால்மிதி வீட்டிலேயே தயாரித்துக் கொள்ளலாம். கடையில் வாங்கிய கால்மிதிகள் கூட தோற்று போய்விடும், அவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்க வீட்ல இந்த மாதிரி பழைய சேலை இருந்தா தூக்கி போட்டுறாங்க, அதுக்கு பதிலா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சேலையெல்லாம் நான் கிழிச்சிருக்கேங்களா, இதே மாட்டம் 3 பீஸ் நெட்டா கிழிச்சு எடுத்துக்குவோம். இப்ப இந்த 3 பீஸ் ஒண்ணு சேர்த்து என்ட்ரன்ஸ்ல லப்பர் பேண்ட் போட்டுக்குவோம். இனி இதை பொண்ணுங்க சடை பின்ற மாட்டம் நெட்டுக்கு பின்னிக்குவோம். அடுத்த வேற சேலையில இருந்து 3 பீஸ் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 3 சென்டர்ல பார்த்து முடிச்சு போட்டுக்குவோம். இதை அப்படியே கீழே விரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பின்ன சேலைக்கு மேல சுத்தி சுத்தி முடிச்சு போட்டுக்குவோம். அது எப்படி முடிச்சு போடுறேன்னு பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் சுத்தி முடிச்சு போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள சேலையெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். அவ்வளவுதாங்க, நமக்கு இப்ப சூப்பரான மேட் ரெடி. உங்க வீட்ல இந்த மாதிரி பழைய சேலை இருந்தா தூக்கி போட்டுறாங்க, அதுக்கு பதிலா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சேலையெல்லாம் நான் கிழிச்சிருக்கேங்களா, இதே மாட்டம் 3 பீஸ் நெட்டா கிழிச்சு எடுத்துக்குவோம். இப்ப இந்த 3 பீஸ் ஒண்ணு சேர்த்து என்ட்ரன்ஸ்ல லப்பர் பேண்ட் போட்டுக்குவோம். இனி இதை பொண்ணுங்க சடை பின்ற மாட்டம் நெட்டுக்கு பின்னிக்குவோம். அடுத்த வேற சேலையில இருந்து 3 பீஸ் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 3 சென்டர்ல பார்த்து முடிச்சு போட்டுக்குவோம். இதை அப்படியே கீழே விரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பின்ன சேலைக்கு மேல சுத்தி சுத்தி முடிச்சு போட்டுக்குவோம். அது எப்படி முடிச்சு போடுறேன்னு பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் சுத்தி முடிச்சு போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள சேலையெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். அவ்வளவுதாங்க, நமக்கு இப்ப சூப்பரான மேட் ரெடி. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.